இங்க ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்திருப்பா. வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஷூ மார்க் இருக்கும். இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த ஷூ மார்க் பக்கத்துல போயிட்டு காலை வச்சா அந்த மார்க் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. கண்டிப்பா வந்து இது நம்மளோட மார்க் கிடையாது. அப்ப வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஆனா அதை வந்து இந்த பொண்ணு வெளியே காமிச்சுக்காம ரொம்ப தைரியமா இருக்க மாதிரி அந்த திருடன் எங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே வருவா. இப்போ இந்த பொண்ணு வந்து நல்ல பெருசா ஒரு ஆள் ஹைட்டுக்கு ஒரு டெடி பேரை வாங்கிட்டு வந்திருப்பா. அந்த டெடி பேருக்குள்ள பார்த்தா 2 விரல் தெரியுது. அப்பதான் தெரிய வரும் இப்போ அந்த டெடி பேருக்குள்ள தான் அந்த திருடன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்ட்டு. இந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலா இருக்க மாதிரியே போயிட்டு சோஃபால உட்காந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அப்படியே சாட் பண்ற மாதிரி போலீஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி என் வீட்டுல திருடன் இருக்கான் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவா. போலீஸும் மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, உங்களோட வீடும் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு, அதனால வரத்துக்கு கண்டிப்பா 30 மினிட்ஸ் ஆகும், அது வரைக்கும் நீங்களே சமாளிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கா என்ன பண்றதுனே தெரியல. அதனால இப்ப சரி கொஞ்ச நேரம் கேஷுவலா இருக்கிறதுக்காக ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை வந்து டம்ளர்ல ஊத்திக்கிட்டு இருப்பா. அந்த திருடன் வந்து போன்ல ஜூஸ்ல தான் நான் தூக்க மாத்திரையை கலந்திருக்கேன், எப்படியா அவ தூங்கிடுவா அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாரு. அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து காது கேட்காது. இப்ப இந்த பொண்ணு வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி தான் உள்ள வந்திருப்பாங்க. அதனால காது கேட்காதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி அந்த பொண்ணு முன்னாடியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து காதுல மிஷின்லாம் போட்டிருப்பா. அதனால இப்ப பேசுறது நல்லாவே கேக்குது. இப்ப இந்த ஜூஸை குடிச்சாலும் பிரச்சனை தான், குடிக்கலனாலும் பிரச்சனை தான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணு வந்து பாதி கிளாஸ் மட்டும் குடிச்சிருப்பா. ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே ஆக்டிங்லாம் பண்ணிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு அப்படியே கையை உள்ள விட்டு எல்லா ஜூஸையும் வெளியே எடுத்துருவா. ஆனா என்னதான் வெளியே வந்தாலும் கொஞ்சம் வந்து உள்ள போயிட்டு தான் இருக்கும். அதோட எஃபெக்ட் வந்து இந்த பொண்ணுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும். அதை போயிட்டு அப்படியே எடுக்கலான்ட்டு போறப்போ அந்த டெடி பேர் இருக்கும்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கிட்ட வந்துகிட்டே இருக்கு. டெடி பேர் உள்ள இருந்தவரும் வந்து இப்ப இந்த பொண்ணு வந்து கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா. அதனால இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துகிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு பாதி ஜூஸ் தானே குடிச்சா, அதனால கொஞ்சம் வந்து தெம்பு இருக்கும். அந்த தெம்போடவே போயிட்டு டோர் ஓபன் பண்ணிடுவா. கரெக்டா அப்போதான் வந்து இந்த பொண்ணோட வீட்டுக்கு பார்சல்லாம் டெலிவரி பண்றதுக்காக ஒரு டெலிவரி பாய் வந்திருப்பாரு. நல்லதா போச்சு இவராச்சும் வந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணும் போயிட்டு அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதனால நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனால ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக ஆர்டர்லாம் பண்ணிருப்பா. கரெக்டான டைம்ல அந்த பொண்ணுக்கு எப்போ உதவி தேவைப்படுமோ அப்பதான் அந்த ஃபுட் டெலிவரி ஆளும் அங்க வந்திருப்பாரு.